ஹே ஹலோ எவ்ரிவன், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி மின்ட் வச்சு ஒரு சட்னி ரெசிபி தான். அண்ட் ஒன் மோர் ரெசிபியும் காமிக்க போகிறேன். அது வந்துட்டு ப்ராக்கோலி சூப். ஸோ இந்த ரெண்டு ரெசிபியும் நான் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ண போது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சட்னிக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா மின்ட் லீவ்ஸ் அண்ட் டொமேட்டோ. ஸோ மின்ட் லீவ்ஸை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு டொமேட்டோ, அதையும் சின்னதாக கட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி. அதுக்கப்புறம் 1 ஆனியன், 4 காஷ்மீர் ரெட் சில்லி, 4-5 கார்லிக், அவ்வளோதான். கொஞ்சமாக புளி, அவ்வளோதான். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கடாயில் 2-3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 6 to 7 கார்லிக், 6-7 வரைக்கும் ரெட் சில்லி, அதுக்கப்புறம் 1 ஆனியன் சின்னதாக கட் பண்ணி வச்சது. இந்த ஆனியனை நல்லா சிவக்க வர அளவுக்கு நீங்கள் சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். ஆனியன் நல்லா குக் ஆனதும் கட் பண்ணி வச்சுக்கிற 2 டொமேட்டோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஆனியன் டொமேட்டோ நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட மின்ட் லீவ்ஸ் அதையும் சேர்த்து ஜஸ்ட் 2-3 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரை பண்ணாலே போதும். ஸோ இப்போ எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இதை இறக்கி வச்சுட்டு கூல் டவுன் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ப்ராக்கோலி சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சாஸ் பேனில் 2-3 டீஸ்பூன் நான் வந்துட்டு ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் விருப்பமோ அந்த ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் சின்னதாக கட் பண்ணி வச்சது அதையும் சேர்த்துக்கலாம். இன்க்ரீடியன்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. அது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா சின்னதாக கட் பண்ணி சின்ன வெங்காயம் ஒரு ஹாஃப் கூட இல்லை, அதுலேயும் கம்மியாக ஆனியன் நான் எடுத்துக்கிட்டேன். அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான விருப்பமான வெஜிடபிள்ஸ், உங்கள் குழந்தைங்க என்ன வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவாங்களோ அந்த வெஜிடபிள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னோடய பையன் வந்துட்டு க்ரீன் பீஸ் சாப்பிடுவாங்கிறதுனால அது ஒரு 1/4 கப் அளவுக்கு க்ரீன் பீஸ் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் இந்த சூப் டேஸ்ட் பண்ணும்போது க்ரீன் பீஸோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ராக்கோலி, ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ரொம்பவே கம்மியாக சில்லி ஃப்ளேக்ஸ் அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட்டு, ஒன்றிலிருந்து 1.5 கப் அளவுக்கு வாட்டர், அதை நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவரை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதை கரைச்சி இது கூட ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் வினிகர். ஸோ நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், நான் டார்க் சோயா சாஸ் எடுத்துக்கிட்டேன். நான் அது டேஸ்ட்டுக்காக ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு அது வேண்டாம்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இது எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகிட்டு நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகிட்டு வந்தது. அவ்வளோதான், ப்ராக்கோலி சூப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சைடு சட்னியும் நான் அரைச்சி ரெடி பண்ணிவிட்டு, ஸோ இதை வந்துட்டு தாளித்து எடுக்கிறதுக்காக நல்லெண்ணெய் இல்லை கோகோனட் ஆயில் அதை சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் அதையும் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ தோசை இல்லைனா இட்லி கூட இந்த சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா
செம்ம டேஸ்ட் இருந்தது, வேறு லெவலில் இருந்ததுங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ப்ராக்கோலி சூப்பை நம்ம வந்துட்டு டெஸ்டிங் பண்ணணும் இப்போது. ஸோ வாங்க என்னோடய பையன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம்.